सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। बोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। चतुर्थोऽध्यायः। நாலாம் அத்தியாயத்துக்கு பேரு ஞான கர்ம சந்நியாச யோகம். மூணாவது சாப்டர்ல விஸ்தாரமா கர்மயோகத்தை பத்தி பேசினார். இப்போ ஞானத்தை பத்தி இவர் சொல்லியே ஆகணும். அதனால ஞானத்தை பத்தியும் இப்ப சொல்ல போறார். இப்ப ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய ஞானியை பத்தி இவ்வளவுதான் சொன்னார். கிரகஸ்தனா இருக்கக்கூடிய ஞானியானவன் எக்வா கர்ம பல ஆசங்கம், கர்மத்துல இருந்து வரக்கூடிய பலன்களை எந்தவித அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் அதை தியாகம் பண்ணி நித்திய திருப்தா, எப்பொழுதும் தன்னுடைய ஆத்மாவிலேயே தான் ரமித்துக் கொண்டு எப்பொழுதும் திருப்தியாக இன்னொரு பொருளை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய திருப்தி தான் நித்திய திருப்திக்கு அடையாளம். வேற ஒரு பொருளினால வரக்கூடிய திருப்தியானது அந்த பொருள் போன உடனே போயிடும். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்ம திருப்தியானது எப்பொழுதும் இருக்கிறதுனால நித்திய திருப்தனாக இருந்து கொண்டு நிராசிரய ஆசிரியம் அப்படின்னா உன்னை சார்ந்து இருக்கிறது, எதையுமே சாராமல் இருந்து. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் எதையாவது பசு புத்திரன் அன்னம் ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். ஒரு வைதிகனா இருக்காங்கனாக்க வேதத்தை சார்ந்து இருக்கான், அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை சார்ந்து இருக்கான், அந்த கர்மாவில சொல்லக்கூடிய திருஷ்ட பலன் என்ன அதிருஷ்ட பலன் என்ன இது எல்லாத்தையும் சார்ந்து இருக்கான். இப்படி எதையுமே சாராமல் இருந்து கொண்டு நிராசிரயாசன் கர்மண்யே அபிப்பிரவருத்தாதி, கர்மாவிலேயே அவன் இருந்து கொண்டிருந்தாலும் அப்படின்னா என்னதான் கர்ம பலத்துல ஆசை இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நித்தியசித்தனாக இருந்து கொண்டு கர்மாவிலேயே பிரவர்த்தி கொண்டு இருந்தா கூட அந்த கிரகஸ்தனானவன் நைவ கிஞ்சித் கரோதிதா, அவன் எதுவும் செய்யறதா கணக்கு இல்ல, அவனுக்கு எந்த கர்ம பலமும் ஒட்டாது. அதனால வரக்கூடிய புண்ணிய பாவங்கள் அவனை ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அவன் பலத்துல ஆசை இல்லாம செய்யக்கூடியது கர்ம யோகமா செய்யக்கூடிய கர்மாவானது பலத்தை கொடுக்க போறது இல்லை அவனுக்கு. அந்த கரண சுத்தியை கொடுத்து அந்த கரண சுத்தியின் மூலமா ஞானத்தை கொடுக்க போறது ஞானம் வராதவனுக்கு. ஞானியா இருந்தானாக்க லோக சங்கரகார்த்தம் அவர் பண்றதுனால அவருக்கும் கர்மாவை பந்திக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்தது நிராசீத்யதசித்தாத்மா சர்வ பரிகிரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். ஆத்மஸ்வரூப ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது கர்மணி அகர்மய பஷ்யேத் அப்படின்னு ஆரம்பிச்சார். கர்மாவில யார் ஒருத்தன் அகர்மாவை பார்க்கிறானோ, அகர்மாவா இருக்கக்கூடிய பிரம்மத்தை அகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை நிர்விகாரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை யார் பார்க்கிறானோ அவன் தான் புத்திமான் மனுஷேஷு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்மாவிலேயோ இந்த கர்மா செய்யாம இருக்கிறதுலயோ விஷயம் இல்லை, அதை பாக்குறவனுடைய மனசுலதான் இருக்கு பிரச்சனை அப்படின்றது தெரியுது. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா இது எப்படி வரும் அப்படின்னாக்க இந்த ஆத்ம ஞானத்தினாலதான் அந்த மாதிரி ஒரு நிலையானது வரும். கர்மாவில அகர்மாவை பார்க்க முடியலன்னா எப்படி பார்க்க முடியும்? தானே இந்த உலகமா பார்க்கணும், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சவனாக இருந்தாதான் இந்த கர்மாவில அகர்மாவை பார்க்க முடியும், அகர்மாவில கர்மாவை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் நிராசி, அவனுக்கு ஒரு ஆசை இல்லை, எதை அடையணுமோ அவன் அடைந்து விட்டான். அந்த ஆத்ம ஜானம் ஆப்த காமகான்னு அவன் ஆத்ம ஜானத்தினால எல்லாத்தையும் அடைந்துதான் இருந்தால் அவனுக்கு வேறு கொண்டு ஒரு பொருள்னால வரக்கூடிய ஆசையானது இல்லை. நிராசி அவன். அவர் எத சித்த ஆத்மா, சித்தம் அப்படின்னா மனசு, ஆத்மானா இந்த இடத்துல மனசுடன் இந்த தேகம் மனசு இன்டெலிஜென்ஸ் ஜிஎம்ஐ அந்த காம்ப்ளெக்ஸோட இருக்கக்கூடிய அந்த சித்தம் அவன் என்ன பண்ண அடைக்கிட்டான். அடைக்கிறதுனாலையும் நிராசி அவனுக்கு ஆசையற்ற காரணத்தினாலும் சர்வ மரிகிரகா, யாரிடமும் எந்த ஆப்ளிகேஷனும் போகாமல் இருந்து கொண்டிருக்கிறான்.
இப்ப யாரிடமும் எந்த ஆப்ளிகேஷனும் போகாமல் இருக்கிறவன் இங்க சொன்னதுனாலதான் இந்த ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணோம், இந்த சன்னியாசியை பத்தி பேசுறாருன்னு தெரியுது. ஏன்னா கிரகஸ்தனா இருந்தா ஏதாவது ஒரு காரியத்துக்கு அவன் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணதாக இருக்கக்கூடிய அந்த சன்னியாசி அவருக்கும் கர்மாவானது இருக்குதான் இருக்கு. ஸ்நானம் பண்ணணும், பிச்சாடனம் பண்ணணும், எல்லாம் அவருக்கும் பண்ணிட்டு தான் பண்ணாம இருக்க முடியாது. அவருடைய கர்மாலாம் எப்படின்னா சாரீரம் கேவலம் கர்மா. அந்த சரீர யாத்திரைக்கு உண்டான கர்மா எதுவோ அதை மாத்திரம் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு தவிர அதை தவிர வேற எதுவுமே பண்ணாம இருக்கக்கூடிய ஏன்னா அவர் தான் பூனல் இல்ல யுகோபவீதம் கிடையாது அவருக்கு. இது ரெண்டும் இல்லைன்னா பண்ண வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. அப்ப அவர் என்னதான் பண்ணுவாரு, கேவல சரீர யாத்திரைக்காக பண்ணுவார். மேல பண்ணக்கூடிய காரியங்களும் லோக சங்கரார்த்தம் பண்ணி கொண்டு இருப்பார். இப்படி சாரீரம் கேவலம் கர்ம குருவன் இப்படி யாரு இருக்கிறாரோ அவருக்கு கில்பிஷம், அவருக்கு இந்த கர்ம பலமாக இருக்கக்கூடிய இந்த புண்ணியமோ பாபமோ எதுவும் அவருக்கு ஒட்டுவதில்லை. முதல்ல சொல்லும் போது கிரகஸ்தன் இப்படி செய்தான்னாக்க செய்தா கூட அவனுக்கு ஒண்ணு இல்லை, ஏன்னா அவன் லோக சங்கரகார்த்தமா செய்யறான். இவருக்கு ஒன்னும் செய்ய வேண்டிய காரியம் இல்லை. சாரீரம் கேவலம் கர்ம செய்தவராக இருந்தாலும் இவருக்கும் எந்த ஒரு கில்பிஷமோ அவரை கில்பிஷம்னாக்க புண்ணிய பாபங்கள் இவரை ஒட்டு போவதில்லை, பாபங்கள் இவரை ஒட்ட போவதில்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு எதிர்ச்சாலாப சந்துஷ்டா துவந்த்வாதீதோ விமத்சரஹ தமச்சித்தௌ அசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. எதிர்ச்சாலாப சந்துஷ்டா, எதிர்ச்சையா அவருக்கு கிடைக்கிறது. ஒரு பிச்சாடனம் போறார் அப்படின்னு வச்சுங்க, ஒரு சன்னியாசி போறாருன்னு வச்சுங்க, பவதி பிச்சான் தேகின்னு கேட்கிறாரு. அவாத்துல என்ன கொடுக்கறாளோ அதை தான் வாங்க போறாரு. அவர் போய் நேரம் எனக்கு வந்து அடை பிச்சாம் தேகி அப்படின்லாம் கேட்க முடியாது. அவர் என்ன கிடைக்கிறதோ அதுல கிடைச்சதுல அவர் சந்தோஷத்தை அடையணும். எதிர்ச்சையா அவருக்கு கிடைச்சது, அன்னைக்கு ஏதோ ஒரு நல்லது கிடைச்சதுதான் எதிர்ச்சா லாப சந்தோஷம். இன்னைக்கு கிடைக்கலன்னா இவ்வளவுதான் கிடைச்சது அப்படின்னு ரெண்டுத்திலையும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு வரவர் தான் ஞானி. இப்படி எதிர்ச்சையா எதிர்ச்சா லாப சந்துஷ்டா அப்படின்னு ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது. நம்ம சாட்சிகள் ஜெகதீஸ்வர சாட்சிகள், இஞ்சி கொள்ளை சாட்சிகள், இந்த எங்க பரமகுரு கோடா வீரேஸ்வர சாட்சிகள் இப்ப குரு. அவருக்கு 2 சிஷியர்கள், விஸ்வம்பேட்டை சாமிநாத சாட்சிகள்னு ஒருத்தர், கோடா வெங்கடேஸ்வர சாட்சிகள் எல்லாரும் தெரியும் 2 பேரும். அதுல அந்த சுவாமிநாத சாட்சிகள் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம குருனாக்கா நம்ம எப்படின்னா அவருக்கு ஒரு தடவை இங்க சண்டி ஹோமம் நடக்கும் பொழுதும் அவர் சொல்ற வார்த்தை எதிர்ச்சாலாப சந்துஷ்டான்ற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியணும்னா ஜெகதீஸ்வர சாட்சிகளை நீங்க பார்த்துருந்தாதான் உங்களுக்கு புரியும். எது கிடைச்சதோ அதுல ரொம்ப சந்தோஷப்படுவாராம். எது ஒண்ணு நாங்கெல்லாம் எதுவுமே கொடுக்காம தான் படிச்சோம் அவர் கையில அப்படின்வாரு. ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தா கூட அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சிஷ்யா அங்கேருந்து வாங்கி வந்திருக்கான், அவன் பிரசிடென்சி காலேஜ் படிக்கிறான், அவன் வாங்கி வந்தான்னு சந்தோஷப்படுவாராம். இவன் யாராவது ஆட்டோல ஏற்றி அனுப்பிச்சான்னா எல்லாரும் கையிலையும் சொல்லிவிடுவாராம். ஏன்னா ஆட்டோல ஏற்றி என்ன அனுப்பிச்சான்னு அவ்வளவு பெரியவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு எதிரி ஆசை இல்லாம அது எல்லாத்தையும் எதிர்ச்சையா கிடைச்சதா நினைக்கிட்டு சந்தோஷப்படுவாராம். அப்படி எதிர்ச்சா லாப சந்துஷ்டா. ஏன் இங்க சொன்னாக்க எதிர்ச்சா லாப சந்துஷ்டானா ஒரு சன்னியாசிக்கும் ஒரு அளவுகோல்லாம் கொடுத்துருக்கு சாஸ்திரத்துல. சன்னியாசியா இருந்தாங்கன்னா அஷ்டௌ கிராசா முனேஹ அப்படின்னு சொல்லிருக்கு. அவர் 8 கவலம் தான் சன்னியாசியா இருக்கிறவர் விஷம் வாங்க முடியும். அதுக்கு மேல கிடைச்சிருச்சுன்னா அவர் அதுக்கு போயிடணும், அதுக்கு மேல வாங்கக்கூடாது அவருக்கு. அதே மாதிரி ஆரண்ய வாசியா இருக்காருனாக்கா அரண்யத்துல இருக்கவா 16 வரைக்கும் வாங்கலாம். அவன் கிரகஸ்தனுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஆத்துல இருக்கிறதுனால அவனுக்கு 32 கவலம் சாப்பிடலாம். அதனால இதெல்லாம் வந்து யாருக்குன்னா இது கொடுக்குறவாளுக்கு சொன்ன ஸ்லோகம். இது இப்படி தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு 8 கவலம் கொடுக்கணும் மினிமம். அதுக்கு மேல கொடுத்தாலும் அவளுக்கும் கெடுதல் இவாளுக்கும் கெடுதல்ன்றதை புரிஞ்சுக்கணும் கிரகஸ்தர். அதே மாதிரி வானப்பிரஸ்தனா இருந்தாங்கனாக்கா அவனுக்கு 16 சோடச ஆரண்யவாசினாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இவருக்கு துவாத்ரிம்சிகம் கிரகஸ்திய, இவனுக்கு வந்து 32 கவலம் கிரகஸ்தனுக்கு. பிரம்மச்சாரிக்கு என்ன யதேஷ்டம் பிரம்மச்சாரி நாம் சார். பிரம்மச்சாரிக்கு முதல்ல நீங்க சாதம் போடும்போது போதுமானா கேட்கக்கூடாது. அவனுக்கு வேணா நீங்க எடுத்துன்னு போய் உன்னை போட்டுட்டு தான் நீங்க கேட்கணுமே தவிர வேணுமாப்பான்னு கேட்கக்கூடாது. அவன் வெக்கத்துல வேண்டான்னுடுவான். நீங்க அவனுக்கு இந்த கிரகஸ்தனுக்கு எல்லாம் போடும்போது இந்த லெவலுக்கு மேல போச்சுன்னா நம்ம அவனுக்கு ஒரு செக்கிங் வச்சு போடலாம், அவளுக்கு அந்த செக்கிங் வைக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இருக்கு. அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து நாட்டம். எதிர்ச்சா லாப சந்தோஷம். அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அது 4 கவலமோ 3 கவலமோ எது கிடைச்சதோ அதை பார்த்து சந்தோஷமா இருக்கக்கூடியவர் எதிர்ச்சா லாப சந்தோஷா. அப்புறம் அந்த சன்னியாசி எப்படி இருக்காரு, துவந்த அதீதா. துவந்தங்கள்னாக்க பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்,
வெற்றி தோல்வி, நல்லது கெட்டது, கருப்பு வெளுப்பு, இப்படி இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் எல்லாம் அவருக்கு அஃபெக்ட் வெற்றியா இருந்தாலும் அவர் ஒரே சந்தோஷமா தான் இருப்பார். ஃபெயிலியர் ஆச்சுனாலும் காரியத்தை பண்ணார் அவ்வளவுதானே தவிர நம்மள மாதிரி ஐயோ ஃபெயிலியர் ஆகி போச்சேன்னு வருத்தப்படக்கூடாது. ஞானியினுடைய ட்ரெயின் அது. எது வெற்றியா இருந்தாலும் சரி அதே பாவம் தான், தோல்வியா இருந்தாலும் சரி அதே பாவம் தான். ரெண்டுத்தையும் சந்தோஷமா அவர் ஏற்றுக்கணும். துவந்தீதா விமஸ்தரஹா அப்படின்னார். மத்தரஹன்னா மாத்தரியம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? காம குரோத லோப மோக மத மாத்தரியம். மத்தரஹான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பொறாமை. தமிழ்ல பொறாமைன்னாக்க பர உத்கர்ஷண அசகிஷ்ணுத்துவம். ஒருத்தன் முன்னுக்கு வரான்னாக்க இவனுக்கு பிடிக்காது, அதுக்கு பேர் தான் பொறாமை. இன்னொருத்தன் ஒண்ணு ஆபீஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கான், யாருக்கோ ஏதோ ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா இவங்க எல்லாம் ரொம்ப இவாளுக்கு கேட்ட இவனுடைய ப்ரமோஷனை எடுக்கிற மாதிரி வருத்தப்பட்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். யாருக்கோ ஏதோ ஒரு போட்டு கொடுத்தாங்கன்னா இவா ரொம்ப வருத்தப்படும். ஏன்னா அது என்ன பொறாமைன்னா பர உத்கர்ஷன அசகிஷ்ணுத்துவம். இன்னொருத்தர் உத்கர்ஷம் முன்னுக்கு வர்றதை கண்டு இவனுக்கு பொறுக்காது, அதுக்கு பேரு மத்தரம்னு பேரு. இல்ல இன்னொரு விதமான 2 விதமான மத்தரம் சொல்லியிருக்காரு ஆச்சாரியார். அவர் என்ன சொல்றாரு? ஸ்வசமான சம்பத்தி தரிசன அபகஷ்டம். தனக்கு சமானமா ஒருத்தன் வந்துட்டானா கூட அதை பொறுத்து கொள்ள முடியாது. அது அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இது ரொம்ப சகஜம். தனக்கு சமமா ஒருத்தர் வந்துட்டானா அதை பொறுத்து கொள்ளணும். இதுக்கு பேர் தான் இந்த பொறாமைன்னு. இந்த பொறாமையினால என்ன வருது அப்படின்னாக்க வைரி புத்தி. அப்படின்னாக்க இவாளுக்கு எதிரி ஆதி ஆயிடுறான், வைரம் வந்துடுறது அவன் மேல. இப்படி இல்லாத ஒரு நிலைக்கு விமர்சரஹானாக நிர்வைரிய புத்தி அப்படின்னு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றாரு. இதுக்கு அவளுக்கு யார் மேலையும் பொறாமையும் கிடையாது, எந்த விதமான பேடு எண்ணமும் கிடையாது. அப்படி இருந்து கொண்டு எதிர்ச்சாலாப சந்துஷ்டனாக இருந்து கொண்டு தொந்துவாதீதா ரெண்டுத்தையும் வெற்றி தோல்வி ரெண்டுத்திலையும் கலங்கான சீதமோ உஷ்ணமோ ரெண்டுத்தையும் பொறுத்துக்கிறார். ஆனா அதுக்காக ஒரே சொல்லிக்கிறது ஒரே பாண்டில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்கார மாட்டார். அது இல்லைன்னாலும் எதுல வேணாலும் பத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம் சம சித்தோ அசித்தோ அவர் எடுத்த காரியம் வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி அதுல சமமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எந்த காரியம் பண்ணா கூட எதிர்ச்சாலாப சந்துஷ்டா துவந்த அதீதா இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்டை தாண்டினவர்கள் அவர்கள். நம்ம எல்லாம் இன்னும் தாண்டாம இருக்கோன்ற அர்த்தம். தாண்டினவர்கள்னா இது ரெண்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. துவந்தீதா விமத்தரஹா விகத மத்தரஹா பொறாமை இல்லாம வைரி புத்தி இல்லாமல் இருந்து கொண்டு சித்தி ரெண்டுத்தையும் சமமாக பாய்க்கக்கூடியவர் யாரோ அவர் செய்யக்கூடிய கர்மாவானது கிருத்வாபி அவர்கள் எந்த கர்மாவை செய்தாலும் நிபத்தியதே அது அவர்களை பந்தப்படுத்தாது, அது அவர்களுக்கு புண்ணியத்தையோ பாவத்தையோ சம்பாதித்து கொடுக்காது அப்படின்னார். அப்புறம் கத சங்கஸ்ய முக்தஸ்ய இதெல்லாம் ஞானியினுடைய ஞானத்தினுடைய குளோரிய சொல்லிட்டு இருக்காரு. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசா யஜ்ஞாயாசரத கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. கத சங்கஸ்ய கிரஸ்தன் இருக்கான், அவருக்கு எந்த ஒரு சங்கமும் இல்லாத அவர் கர்மாவை பண்ணிட்டு இருக்காரு. டியூட்டிக்காக பண்ணார். அவர் எதுக்கு சந்தியாவந்தனம் பண்ண சந்தியாவந்தனம் பண்றதுனால அவருக்கு புத்தி கூர்மம் வரணும், ஆத்துல பசுக்கள்லாம் வரணும்னா நினைக்காம ஒரு டியூட்டி தான் பண்ண வேண்டியது அப்படின்னு கர்மாவை பண்ணி கொண்டிருக்கிறார். அக்னிஹோத்திராதி கர்மாக்களை நித்திய கர்மாக்களையும் பண்ணி கொண்டிருக்கிறவர். அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம கத சங்கத்தின பலத்துல அட்டாச்மெண்ட் இல்லாம கத சங்கத்திய சங்கம் அப்படின்னாக்கா அட்டாச்மெண்ட் கதனா அது போயிடு அன்அட்டாச்சாக பண்ணி கொண்டு முக்தசிய இப்படி முக்தனா ஃப்ரீடம் ஃப்ரம் ஆங்ஸைட்டி தான் இங்க முக்தா. அவர் ஒரு பிரச்சனையும் இல்லாம அவர் ரெண்டு இல்லாம இருக்கணும்னா அவருக்கு என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கிறதுனாலதான் அவரால் அப்படி இருக்க முடியாது. நீங்க காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தரியம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்த பொருளை நன்னா புரிஞ்சுட்டோம்னா அதுக்கு மேல காமம் இருக்காது. ஒரு பொருளை நன்னா புரிஞ்சுட்டீங்கன்னா அது கிடைக்கலன்னா கூட குரோதம் வராது. ஒரு பொருளை நன்னா புரிஞ்சுட்டோம்னாக்க இவனுக்கு தான் என்ற மதம் இருக்காது. ஒரு பொருளை நன்னா புரிஞ்சுட்டா அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டானா பொறாம இருக்காது இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் சாதாரணமாவே ஞானம். அதுலயும் இங்க வேதாந்த ஞானம் ஆத்மமும் பிரம்மமும் ஒண்ணு, சர்வம் எதயமாத்மா எல்லாமே என்னுடைய ஆத்மா தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஞானிக்கு அவன் எந்த நிலையில இருக்கான்? ஞான அவஸ்திதியில இருக்கான். அவனுடைய ஸ்திதியானது ஞானத்துல இருக்கான். அவனுடைய சேதஸ் அப்படின்னாக்க மனசு ஞான அவஸ்தித சேதா அப்படின்னா அவனுடைய சித்தமானது எப்பொழுதும் அந்த பிரம்மத்திலேயே ரமித்துக் கொண்டு இருக்கிறது. அப்படி பண்ணக்கூடியவர்
யஜ்ஞாய ஆச்சரதா. அவர் யாகத்தை யாகம் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காரே தவிர தனக்கு பெனிஃபிட் வேணும்னு அவர் சங்கல்பிச்சு பண்ணல. எனக்கு இந்த யாகத்தை பண்ணனாக்கா சொர்க்கம் பலம் வரும், எனக்கு எங்காத்துல இந்த நிறைய யாகங்கள்லாம் சொல்லியிருக்கு. எங்காத்துல வந்து நெருப்பு பிடிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு யாகம், நிறைய வம்சத்துல குழந்தைங்க செத்து போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு யாகம், அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இருக்காங்க. இந்த மாதிரி 130 யுக்திகள்லாம் சொல்லியிருக்கு 2வது காண்டத்துல. அதெல்லாம் பண்ணணும்னா ஒரு காரியார்த்தமா பண்ணக்கூடியது இல்லாமல் கர்மா பண்ணுன்னு சொல்லியிருக்கு, அதனால நான் பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடியவர் யாரோ யஜ்ஞாய ஆச்சாரத்தை. யஜ்ஞான ஒர்ஷிப், யஜ்ஞார்த்தம் குரு கர்மா நம்ம முதலியே பார்த்திருக்கோம். யஜ்யமாக அதை ஒரு ஒர்ஷிப்பாக, ஒரு டியூட்டியாக, ஒர்ஷிப்னு நினைச்சிட்டு பண்ணவர். யஜ்ஞ ஆச்சாரத்தா கர்ம. அப்படி பண்ணக்கூடிய கர்மாவானது அந்த 5 விதமான கர்மா அவர் பண்ணக்கூடிய யஜ்யங்கள் என்னன்னா மனுஷ யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம்னு பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணி கொண்டிருக்கார். ஏன்னா அவர் தேங்க்ஸ் கிவிங்கா இந்த எந்த ஒரு பஞ்சபூதங்கள்ல இருந்து நான் எல்லாத்தையும் பெறுகிறேன்னா அந்த பஞ்சபூதங்களுக்கும் அதை நான் திருப்பி டெடிகேட் பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல யார் கர்மாவை பண்ணி கண்டிருக்கோம். சமக்ரம் பிரவிலியத்தை, அது எல்லாமே அவருக்கு எல்லா கர்மாவும் அவர்கிட்ட லீனமாயிருது. அது எதையுமே எப்படி ரோஸ்டட் சீடானது திருப்பி ஜெர்மினேட் ஆகாதோ அப்படி அவருடைய ஞானத்தினால அவருடைய கர்மாவெல்லாம் எல்லாமே பொசுங்கி போன காரணத்தினால் அவருக்கு அது திருப்பி புண்ணியத்தையோ பாவத்தையோ கொடுப்பதில்லை அப்படின்னார். அவன் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, யஜ்யத்தை பத்தி பேசணும்னா பகவானுக்கு யாக ஞாபகம் வந்துச்சு. யாகம்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒரு அக்னிகுண்டம் இருக்க போறது, ஒரு தேவதையை கூப்பிட போறாங்க, திரவியத்தை எடுத்து அந்த தேவதைக்கு கொடுக்க போறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய அந்த பொருளை அக்னியில போட போறாங்க. அந்த அக்னியினால செய்யக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் தான் கர்மா அப்படின்பார். இதுல இது சாதாரண கர்மானாலே ஸ்மார்த்த கர்மா. எப்படி இங்க இதே சௌத்த கர்மாவுக்கு போனீங்கன்னா அங்க எப்படின்னாக்க, அரணியினால ஒரு அதர அரணின்னு வச்சுட்டு இருப்பார், உத்தர அரணின்னு வச்சுட்டு இருப்பார். இதனால கடைஞ்சாங்கனாக்கா அதுல இருந்து என்ன பண்ணும், அந்த இதுவானது அந்த தணலானது வரும். அந்த தணலை என்ன பண்ணுவோம், அங்க பக்கத்துல இருக்கிற அந்த தேங்காய் நாரை எடுத்து அதை போட்டு அதை எடுத்து அதுல இருந்து அந்த இதை மந்திரம் சொல்லி அதை வரவழைக்கணும். அந்த மந்திரம் சொன்ன உடனே அதை எடுத்துட்டு போய் கார்கபத்தியத்துல இருக்கணும். கார்கபத்தியத்துல பத்தினியோட சேர்ந்து அந்த கார்கபத்தியாக பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த அம்மாவை விட்டு அதை எடுத்துட்டு போய் முன்னாடி இருக்க இந்த இடத்துல ரவுண்டா இருக்கக்கூடியதுக்கு கார்கபத்தியம்னு பேரு. அதுக்கு நேர இருக்கக்கூடியதுக்கு பேரு, அது ஸ்கொயரா இருக்கிறதுக்கு பேரு ஆகவனியம்னு பேரு. நடுவுல சின்னதா ஒரு செமிசர்க்கிளா ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது தட்சிணாகினின்னு பேரு. இந்த கார்கபத்தியத்திலிருந்து ஆகவனியத்துக்கு இந்த அக்னி நயனம் பண்றதுனால இவன் ஆகிட்ட அக்னி. அதனாலதான் இவன் இந்த அக்னி அங்கேருந்து அந்த கர்மா பண்ணானா இத மாதிரி மந்திரவத்தாதான் எடுத்து அந்த நம்மள மாதிரி வெட்டி குச்சியிலயோ அடுப்புல இருந்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த குமுட்டியில இருந்து வர தனல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் நெருப்பு கிடையாது. இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மாவுக்கு, ஏன்னா இதெல்லாம் பண்ண முடியாதுன்றதுனால அவளுக்கு வந்து அக்னிஹோத்திர கர்மால இருந்து வரணும். அப்படி இல்லைன்னா யாகத்துல அந்த அக்னியை எடுக்க முடியாது. இந்த அக்னியும் அந்த அக்னியும் கார்கபத்தியத்துல போய் சேர்க்கணும். சேர்த்து அதுல இருந்து எடுத்துன்னு வந்து ஆகமியத்துல போடணும். அப்படி போடும்போது அத்வையம்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து எல்லா கர்மாவையும் பண்றவர் யஜுர்வேதி. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த யாகத்தை பண்றது எஜமானன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறான், இந்த யாகத்தை நான் பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த பொறுப்பு அத்வையிட்ட ஒப்படைச்சிருவான். அந்த அத்வைக்கு தட்சணை தான் கொடுக்கணும். இந்த யாகத்தினுடைய பலன் யாருக்கு போகும்னாக்க எஜமானனுக்கு தான் போகும். அவருக்கு தட்சிண மாத்திரம் தான் பலன், அவ்வளவுதான். அவருக்கு வந்து இந்த யாகத்துல இவருக்கு என்னெல்லாம் பலன் வருதோ அதெல்லாம் அவருக்கு வராது அப்படின்னு சிரௌத்தத்துல டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. அவர் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாரு, அங்க ஹோத்தான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கூப்பிட்டோன்னா அந்த ஹோத்தாவானவர் ரிக்வேதி. அவர் என்ன பண்ணா அந்த தேவத்தையை கூப்பிடுவார். அந்த மந்திரத்தை சொல்லி இந்திரனை பத்தி வேணும்னா அந்த இந்திரனுக்கு என்ன ருத்து வருதோ அந்த ருத்தை சொல்லி கூப்பிட்டு ஹே இந்திரா அப்படின்னு கத்துவார். கத்தின உடனே இன்னொரு ஒருத்தன் அகத்தின இந்திரன் ஒருத்தன் கையில கத்தி மாதிரி ஒரு கட்டையில வச்சுட்டு இருப்பான். அவன் அப்படின்னா இவர் பக்கத்துல உத்காதா ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணார், அந்த தேவத்தையே ஸ்தோத்திரம் பண்ணார் பாட்டு பாடி. பணம் ஆசிராவய அப்படின்வாரு. நீங்க நல்லா கேளுங்க, ஹே தேவர்களே வாங்க நாங்க கொடுக்க போறத அப்படின்னு ஒண்ணு அஸ்திரவுன்னு சொன்னா அந்த தேவதையை வாங்கிட்டு போற. அந்த தேவதையை யார் மூலமா வாங்கிட்டு போறன்னா அந்த அக்னி மூலமா வாங்கிட்டு போற. அந்த அக்னியானது தன்னுடைய ஜாலையை எடுத்துட்டு போய் இவர் செய்யக்கூடிய கர்மாவை கணக்கு வச்சுட்டு அது போய் அந்த சூரியன்ல அட மாதிரி இருக்கான். சூரியன்ல அதுல எதிர்வேதிகளுக்கு இருந்தா ஈஸ்ட் பக்கம், ருக்வேதிகளா இருந்தா வடக்குல, அப்புறம் சாமவேதிகளா இருந்தா மேற்குல, அதர்வேதிகளுக்கு தெற்குல.
இப்படி எடுத்துன்னு போய் அந்த அடையில கொண்டு போய் இவாளுடைய கணக்கெல்லாம் வச்சுக்கிறதாம் அங்க. அதுக்கு மெசஞ்சர் வந்து அக்னி. அந்த அக்னியினுடைய ஆத்துக்காரி சுவாகான்னு. அந்த சுவாகான்னு சொல்லி ஆத்துக்காரியை ப்ளீஸ் பண்ணி கொடுத்த உடனே அவர் அந்த அம்மாவோட சேர்ந்ததுன்னா அவர் எடுத்துட்டு போய் கொடுக்குறாராம். பித்ரு சம்ஸ்காரமா இருந்ததுனாக்கா சுவாகா சொல்ல மாட்டா, ஸ்வதா நம தர்ப்பயாமி. நம்ம ஸ்வதான்னு ஒரு தேவை இன்னொரு ஆத்துக்காரி அக்னிக்கு. அவர் என்ன பண்றாரு, சாத்த கர்மங்கள்லாம் அவர் வந்து சுவாகாவோட சேர்ந்தவர் தேவலோகத்துக்கு போவாரு. சுதா அந்த இவ என்ன பண்ற பித்ருலோகத்துக்கு போறா அவன். அதனால சுவாகா சுதா அப்படின்னு ரெண்டு ஆதிகாரிகள். இப்படி நம்ம சுதா நம தர்ப்பயாமி அப்படின்னு சொன்னா, சுவாகான்னு சொன்ன தேவதைக்கு, சுதான்னு சொன்னேன். இப்படி பண்ணக்கூடிய யாகங்களை பண்ணேன். இப்படி யாகம் பண்ணாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுல திருக்கு கிரமம் அப்படின்னு ரெண்டு வச்சுட்டு இருக்காரு அந்த அத்வரியம். அந்த ஸ்ட்ரிக்கானது எப்படி இருக்கும்னா, ஒரு ஓட்டையோட நீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரிக்லயே ஒரு கோடு போட்டிருந்தா ஸ்ட்ரிக்கு, ரெண்டு கோடு போட்டிருந்தா ஜுகு, மூணு கோடு போட்டா உபபிருத்து அப்படின்னு. அதுல சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரிக்கால பண்ணணும், சில விஷயம் உபபிருத்தால பண்ணணும், சிலதெல்லாம் குருவா பாத்திரத்தினால பண்ணணும்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரியே பண்ணுவான். கையில சிரவான்னு ஒண்ணு வச்சுட்டு இருப்பார். அதுல அந்த அக்னியை எடுத்து இதுல ஊற்றி இதனால அந்த ஹோமத்தை பண்ணுவார். இப்படி ஹோமம் பண்றதுனால அந்த அக்னி போய் இந்த எஜமான கணக்குல வச்சுட்டு இவர் தேக வியோகம் ஆன உடனே இவரை என்ன பண்ணுவாங்கன்னா, இவரெல்லாம் ஆகிதாக்னின்னு பேரு. இவாளுக்கெல்லாம் தனி சம்ஸ்காரம். நம்மள மாதிரி வாத்தியாரை வந்து அங்கேயே பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. இந்த பாடியை எடுத்துட்டு இதுக்கு போகணும், மசாலத்துக்கு போய் அவருடைய ஒய்ஃபு பையன் எல்லாம் அங்க வரணும். வந்த உடனே அந்த இடத்துல தனியா அவர் யூஸ் பண்ண அந்த அரணி கட்டையை எடுக்கணும். அந்த மாமிக்கு முதல்ல தான் உரிமை. அது அந்த மாமியினுடைய கையால் அதை வாங்கி வேத மந்திரத்தினால பண்ணி அந்த இதை வர வைத்து, அதுக்கப்புறம் இவருடைய பாடி அங்க போட்டு நம்ம எல்லாம் இந்த அடையெல்லாம் போடுற மாதிரி அவளுக்கு எல்லாம் எல்லாம் கோல்டு கிரண்யம் தான் பண்ணோம். வெட்டு கல்லுக்கு அதுக்கு. ஏன்னா சொர்க்கத்துக்கு போற பாடி அது. அடுத்தது பித்ருலோகத்துக்கு போற பாடியா இருந்ததுன்னா எப்படியோ போகலாம். இது சொர்க்கத்துக்கு போறதுனால அதுக்கு நிறைய ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காரியம் எல்லா தீட்சிதாலும் அங்க வந்துருவா. ஒரு தீட்சிதர் போயாச்சுன்னா எல்லாரும் வந்து அந்த ருக்கெல்லாம் சொல்லி, அதுக்கு பேர் பிரம்மமேத சம்ஸ்காரம் பேரு. ஆகிதாக்னி சம்ஸ்காரம்ன்றது பாக்குறதே விசேஷம். அத மாதிரி நடந்ததுன்னா அந்த பண்ணிட்டு அந்த பையன் வரும்போது கிராமத்துல என்ன பண்ணுவான், எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் பெரிய யாகத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்கிறதுலயே பெரிய ஆபீஸ் என்ன, தன்னுடைய அப்பாவையே போட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு ஒருத்தருக்கான்றதுனால அவனை பண்ணான்னாக்கா அந்த கிராமம் அவ்வளவு சேமமா இருக்கும். இப்படி ஆகிதாக்னி சம்ஸ்காரத்தை பண்ணிட்டு யார் வராலும் அவளை ரோடெல்லாம் ஒரு வீட்லயும் அவனுக்கு ஆரத்தி அன்னைக்கு இப்ப எடுத்து அவன் பண்ணி அப்படி எல்லாம் இருந்தது. இப்படி இது சௌத கர்மா. இந்த கர்மா மனசுல வச்சுட்டு இருக்காரு அவர். அக்னிஹோத்ராதி கர்மாவை வச்சுட்டு இப்ப இது வந்து கர்மடாலுக்கு சொன்னது. இதெல்லாம் வேதாந்திக்கு நாட் அப்படி. ஏன்னா கர்மாவை வேண்டான்னு சொல்றா இவாளுக்கு. இவாள்லாம் எப்படி அந்த கர்மாவை பண்ணணும் அப்படின்னாக்க எல்லாம் பிரம்மமா பார்க்கணும். அந்த சிற்கு சிரமம் இருக்க அதுவும் பிரம்மம். ஏன்னா சிற்கு சிரமத்தை தெரிஞ்சாதான் அதுல போடக்கூடிய அபிஷ் இருக்கு இல்லையா, திரவியங்கள் இருக்க, அதுவும் பிரம்மம்னு பார்க்கணும். அந்த அக்னி எரியறத அதுவும் பிரம்மன்னு பார்க்கணும். அதை பண்ணக்கூடிய எஜமானன் இருக்காரு பிராமணன்னு, அவரையும் பிரம்மமா பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் பண்ணணும். இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் நம்ம தெரியும். யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. யாகம் அப்படின்னாக்க தேவதா உத்தேசேன திரவிய தியாகா யாகா. ஒரு தேவதைக்கு இஸ்ராய அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடறோம். எடுத்து வைக்கிறதுக்கு பேர் யாகம். அது அக்னோ பிரக்ஷேபா ஹோமஹா. அது அக்னியில போட்டா அதுக்கு பேர் ஹோமம். அந்த அக்னியில போட்ட உடனே இவன் என்ன சொல்லுவான், மகா சரஸ்வத்யா சரஸ்வத்யை ஸ்வாஹா மகா சரஸ்வத்யா இதன் நமமா, இது என்னுடையது இல்ல அப்படின்னு அந்த தேவதைக்கு கொடுத்துறான் இல்லையா. அந்த கொடுக்கறது உத்தேச தியாகம். எதை உத்தேசித்து பண்றானோ அதை இவன் தியாகம் பண்றான் இல்லையா. அந்த உத்தேச தியாகத்துக்கு பேர் தான் யாகம் பேரு. அதுக்கு என்ன பேருன்னா அக்னியில போடுறதுக்கு பேர் ஹோமம்னு பேரு. அந்த ஹோமம்ன்றது வந்து சாதாரண ஹோமம் கரிஷ்யாமி அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்லை. அதுக்கு வந்து டெக்னிக்கலான வேர்டு போஷ்யாமி. நம்ம ஆத்துல விசின்ன அக்னி சந்தானம் பண்ற ஆளுக்குலாம் தெரியும். அக்னி போயிருச்சுன்னா சிராதத்துக்கு சிராதம் பண்ணா நம்ம ஆத்துல சின்னமா அந்த அக்னியை வச்சுட்டு இருக்கணும். வச்சுக்க முடியலன்னா வாத்தியார் என்ன பண்றாரு, அன்னைக்குங்கிறதே விசின்ன அக்னி சந்தானம் பண்றாரு. அக்னி விசித்தி ஆயிடுச்சு இந்த வீட்டுல போயிடுச்சு, ஆனாலும் திருப்பி வர வைக்கலன்னா அதை சொல்லி அந்த அக்னியை கூப்பிடுறதுக்கு ஒய்ஃபை கூப்பிடுவாரு. ஒய்ஃபை கூப்பிட்டோடனே இந்த எஜமான என்ன பண்ணா பண்ணும்போது வாத்தியார் சொல்லிட்டு ஹோஷ்யாமின்னு சொல்லு அப்படின்வாரு. இவன் ஹோஷ்யாமி அப்படின்னா ஹோமம் கரிஷ்யாமின்னு சொல்றதுக்கு பதிலா அது ஒரு டெக்னிக்கல் ஹோஷ்யாமின்னு சொல்லணும். அதுக்கு அவர் ஒண்ணு ஜுகு அப்படின்னாக்கா அது ஹோமம் பண்ணு, ஹோமம் பண்ணுங்கள் அப்படின்றது ஜுகு. அதுக்கு அந்த ஒய்ஃபானவர் ஜுகுதி அப்படின்னு அவ சொல்லுவா. ஜுகுதி அது பண்ணலாம்
அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹோஷியாமின்னு கேட்ட உடனே ஜுகுதின்னு அது பேர்ல போறேன். ஸோ அந்த ஹோஷியாமின்னு இவன் கேட்டு ஜுகுதின்னு போடுற காரியத்துக்கு பேரு ஹோமம், அக்னியில போடுற காரியத்துக்கு. யாருக்காகன்றது அதுக்கப்புறம் வந்து அக்னியே கிருஷ்ண ஹிருதய இதன்னமா அக்னியே சுவாகான்னு அந்த அக்னியை போடுறான் இல்லையா உபாசனத்துல. அது வந்து அந்த உபாசனம் பண்றதுக்கு கிட்டினாக்னி சந்தானம் ஆன உடனே தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி வருது, அக்னிய சுவாகான்னு இவன் போடுறதுக்கு. இப்படி போடக்கூடிய விஷயத்துக்கு பேரு ஹோமம்னு பேரு. இப்படி இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இங்க இவனுக்கு வந்து கர்மாவே கிடையாது. இந்த கிரகஸ்த ஞானியாக இருந்தாலும் சன்னியாச ஞானியா இருந்தாலும் அவன் உலகம் முழுக்க பிரம்மமா பாக்குறான். ஏன்னா ஞானம் வந்த ஞானியை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். அவர் எப்படி பாக்குறான்னு பிரம்மார்ப்பணம் பிரம்மஹரிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்ம அர்ப்பணம், இந்த இடத்துல ஒரு சந்தேகம், அர்ப்பணம்னா கொடுக்கறது தானே அப்படின்னு. இதுல குட்டம்னு வேற வருது அப்படின்னாக்க ரெபிடிஷன் வந்த மாதிரி ஆயிடும். குட்டம்னால அதே கொடுக்கறது அர்த்தம் தான், இங்கே அர்ப்பணம்னு தான். அப்படின்னு இருக்கனால அர்ப்பணம்னா என்ன அர்த்தம்னா கருவின்னு ஒரு அர்த்தம், இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒரு அர்த்தம், திருவம் அந்த கர்மான்ற அர்த்தம். பிரம்மார்ப்பணம் அப்படின்னாக்க அந்த கருவியாக இருக்கக்கூடிய சிறுக்கு சிரமம் உபகுருந்து திருவ இதெல்லாம் பிரம்மம். இது எல்லாத்தையும் அவன் பிரம்மமா பார்க்கணும். பிரம்ம அதிகி அவன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாகத்தை இருந்தானா புரோராஷ்டிரம் அரிசி மாவுல பண்ணுவான். இங்க நம்ம அதெல்லாம் நெய் ஊத்துறோம். அப்ப அதான் நெய்யோ ஏதோ ஒரு திரவியம் வச்சிருக்கான். இந்த திரவியம் வந்து பிரம்ம அதி, இதுக்கு பேரு ஹதிஷ்னு பேரு. இதுக்கு சாதம்னு சொல்ல மாட்டான். அதுதான் சாதத்தை எடுத்துருவான்னு சொல்லலாம். ஹதிஷ் எடுத்துருவான்னாக்க இந்த அர்த்தம்னாக்க அது அதே ஹதிஷை நம்ம வச்சுட்டு இருக்கிற அக்னியிலேயே பண்ணோம்னா அது பேர் சரு. கல்யாண தண்ணிக்கு அதை ஒரு சின்ன பாத்திரத்துல அந்த அரிசியை போட்டு தண்ணியை விட்டு அதை நம்ம பண்ற அந்த அக்னியிலேயே பண்ணி அதுலயே பண்ணா அது பேர் சரு அப்படின்னு பேரு. அதே ஆத்துல இருந்து பண்ணி உள்ளே இருந்து எடுத்துட்டு வந்தா அது பேர் ஹவிஷ் அப்படின்னு பேரு. ஹவிஷ்னா நெருப்புல போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம ஹவிஷ், அந்த ஹவிஷம் பிரம்மமா பார்க்கணும். பிரம்மாக்னௌ அது எங்க ஹவிஷ் பண்றான், அந்த பிரம்மத்திலேயே தான் போடுறான். பிரம்மாக்னௌ யாரால போடுறான், பிரம்மணாஹுதம் அந்த பிரீஸ்ட் இருக்காரு, அந்த ஆபரண எஜமானன் இருக்காரு, அவரும் என்ன, அவரும் பிரம்மன் தான். பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம். எதுக்காக இவர் பண்றாரு இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காருன்னா பிரம்மத்தை அடைவதற்காக தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கர்மால சொர்க்காக பண்ணிட்டு இருக்காரு. அந்த கர்மாவில இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே வேதாந்தத்துக்கு பிரம்மைவ தேன கந்தம், பிரம்மத்தையே இவன் போய் பிரம்மத்தையே அடைகிறான். பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இதனுடைய சமாதினா என்ன, சர்வம் பிரம்மமயம்னு இருக்கக்கூடியதான் சமாதி முறை. இப்படி பிரம்ம கர்மா அப்படின்னா அது என்ன கர்மா அப்படின்னு சொன்னாக்க, பிரம்ம கர்மா அப்படின்னா பிரம்மைவ கர்மா பிரம்ம கர்மா. இந்த ஸ்லோகத்துல கர்மான்றது பிரம்மத்தை குறிக்கிறது. அந்த வித்யாவை பற்றி அந்த கர்மாவை சொல்றதுனால பிரம்மைவ கர்மா பிரம்ம கர்மா. அதனால பிரம்ம கர்ம சமாதினா அந்த கர்மாவுக்கும் இந்த ஞானத்துக்கும் அப்படி மிஸ்டேக் பண்ண வேணாம். பிரம்ம கர்மா இது பிரம்மார்ப்பணம் பிரம்ம. இதெல்லாம் வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லா யாகத்திலயும் எல்லா ஹோமத்திலயும் பூர்ணாகுதி பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்ற வழக்கம் உண்டு. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹரிஹி பிரம்மாதினௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினான்னு ஒரு நிமிஷம் அந்த வேதாந்த சிந்தனையா கேட்கல. ஏன்னா கர்மாலேயே புரிகிட கூடாது, நம்ம அது இல்ல பரமாத்ம ஸ்வரூபம் தான்றதுக்காக இதை சொல்றான். இப்படி ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ 12 யஜ்யங்கள் ஞாபகம் வந்துட்டு இந்த கர்மாவை பத்தி பேசிட்டா வந்தார். பேசின உடனே அக்னிஹோத்திரம் ஞாபகம் வந்துட்டு இதை சொன்னார். இப்போ 12 விதமான யஜ்யத்தை அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல சொல்ல போறார். என்னென்ன யஜ்யம்னா தேவ யஜ்யம், தேவர்களுக்காக பண்ணக்கூடிய யஜ்யத்துக்கு பேரு தேவ யஜ்யம். பித்திருகளுக்காக பண்ணக்கூடிய பிதிரு யஜ்யம், அதை பத்தி இவர் இங்க பேசல, தேவ யஜ்யத்தை பத்தி பேசுறார். அதுக்கப்புறம் ஞான யஜ்யம், இதுதான் ரொம்ப வசதியான யஜ்யம் அப்படின்னு சொல்ல போறார். ஞான யஜ்யம் தான் யஜ்யத்திலேயே வசதி என்னன்னாக்க ஞான யஜ்யம் தான் ஞான யஜ்யம். அதுக்கப்புறம் தம யஜ்யம். தம யஜ்யம்னாக்க இந்த சென்ஸ் கண்ட்ரோல் பண்றது இல்லையா, இது கண்ட்ரோலிங்க அது ஒரு யாகம் எல்லாரும் நம்ம பண்ணணும். அப்புறம் நான் இந்த பிரம்ம ஞானம் வரதா இருந்ததுனாக்க நம்ம பண்ண வேண்டிய யாகங்கள்ல இதெல்லாம் உண்டு. இந்த சென்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம், தம யஜ்யம். அதுக்கப்புறம் விஷய போக யஜ்யம். சென்ஸை கண்ட்ரோல் பண்ணா மாத்திரம் முடியாது, சென்ஸ்னால இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அது போகாம இருக்கக்கூடிய விஷயத்தையும் கண்ட்ரோல்டா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம பலகாரங்களை அடங்க வச்சிருக்கோம் இல்லையா. திரவியத்தினால இவனுடைய புலன் வந்து திருப்பி பண்ணிடக்கூடாது, புலன் அடக்கமும் வேணும், விஷயத்தையும் ஒரு அடக்கம் வேணும். அப்படின்னு விஷய போக யஜ்யம். அதுக்கப்புறம் திரவிய யஜ்யம். திரவியங்கள்லாம் என்ன பண்ணா நம்ம பார்த்து சாத்வீகமான பொருள்களை தான் நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணோம்.
நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வச்சு பண்றதெல்லாம் கிடையாது. சாத்வீகமான ஒரு ஃபுட் என்னவோ அதுதான் பகவானுக்கு போடணும். புரோடாசம் மாதிரி போடணும், ஆத்துல சமைச்சது தான் போடணும். அங்க இங்கிருந்து வெளியிலாம் வந்து போடக்கூடிய திரவியத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அப்படி பண்ணக்கூடிய திரவிய யஜ்யங்கள். அதுக்கப்புறம் தப்போ யஜ்யம், உடலை வருத்திட்டு நம்ம பண்ணக்கூடிய விரதங்கள், இதெல்லாம் தப்போ யஜ்யம். உடம்பு தப்பிக்கணும், அப்படி பண்ணிட்டு ஒரு நாள் அதுக்கு ஃபாஸ்டிங்க நம்ம வச்சுக்கணும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக தப்போ யஜ்யம். அதுக்கப்புறம் யோக யஜ்யம், அதான் யோகா. இந்த அஷ்டாங்க யோகங்கள்ல யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியதை வச்சுட்டு நிறைய பேர் பிரம்மத்தை அடையறதுக்காக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சாதனை, யோக யஜ்யம். அதுக்கப்புறம் சுவாத்தியாய யஜ்யம். சுவாத்தியாயம்னா வேதத்தை படிக்கிறது, படிச்சுட்டே சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறது, பாராயணம் பண்றது, இதெல்லாம் வந்து சுவாத்தியாய யஜ்யம். அதுக்கப்புறம் ஞான யஜ்யம். ஏற்கனவே ஞான யஜ்யம்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டார், திருப்பியும் ஞான யஜ்யம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பின்னாடி வந்த வியாக்கியானக்காரெல்லாம் இந்த ஞானமானது அது வந்து பராவித்யா ஞானம், இது அபராவித்யா ஞானம். இது வந்து தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை, இந்த நாலேஜும் வேணும் போலியோ. இதன் மூலமாகவும் பகவானை பார்க்கலாம் போலியோ. அது ஒரு சாதனை தானே, அதெல்லாம் படிக்கிறதும் ஒரு சாதனை தான் நமக்கு. அந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சாலும் புண்ணியங்கள்லாம் உண்டு இல்லையா, அதனால அப்படியும் பகவானை ரீச் பண்ணலான்றதா இது ஒரு சாதனையா ஞான யஜ்யம், அபராவித்யா. அதுக்கப்புறம் பிராணாயாமம், பிராண ஆயமியம். பிராணாயாமம்னா பிராணாயாமம்னு பிரிக்க கூடாது. பிராண ஆயாம, ஆயாமன்னா கண்ட்ரோல், பிராணனை கண்ட்ரோல் பண்றது. பூரகம், ரேச்சகம், கும்பகம்ல பிராணாயாமம். அதுக்கப்புறம் ஆகார நியம யஜ்யம். ஆகாரத்துல ஒரு நியமத்தோட, ஆகாரத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு நியமம், நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்துக்கு ஒரு நியமம், ஆகார யஜ்யம். இப்படி 12 விதமான சாதனைகள் சொல்லியிருந்தாதான் பிரம்ம ஞானத்துக்கு இப்ப சொல்ல போற. இந்த 12 எப்படி சொல்றான்றதை பார்ப்போம். தெய்வமேவா பரே யஜ்யம் யோகின பரியுபாசதே பிரம்மாக்னௌ அபரே யஜ்யம் யஜ்யேனைவோபஜுஹ்வதி. தெய்வம் ஏவ அபரே யஜ்யம் யோகினஹா. யோகினஹா சில யோகிகள்லாம் இருக்காரு, அபரே யோகினஹா சில பேர் இருக்காங்களே, அவ எப்படி அந்த பிரம்மத்தை அப்ரோச் பண்றான்னாக்க தெய்வமேவ யஜ்யம், பகவானுக்கு யஜ்யம் பண்ணுவதன் மூலமா அவளுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு வேதாந்தத்துக்கு வந்து அந்த பிரம்மத்தை இப்படி சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தெய்வ யஜ்யமும் நான் தான் அப்படின்ற அர்த்தம். எல்லாம் எங்கிட்டுதான் வருது, எல்லாம் சாதனை தான் என்னை அடைவதற்கு அப்படின்னு சொல்ற. தெய்வமேவ யஜ்யம், அந்த தெய்வத்தையே யஜ்யமா நினைக்கிற தேவதா வர்ஷிப் எல்லாம் பண்ணிட்டு சாதனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சில யோகிகள். பரி உபாசத்தை நன்றாக உபாசித்துக் கொண்டிருக்க, தேவதைகளையே பூஜை கீஜை பண்ணிட்டு அவளும் நல்ல வழியில இருந்து கொண்டிருக்கவாளுக்கும் ஞானம் வரதான் வரும். அப்படி சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஒண்ணு தேவ யஜ்யத்தை சொன்னார், அடுத்தது ஞான யஜ்யத்தை சொன்னார். பிரம்மாக்னௌ அபரே யஜ்யம் யஜ்யேனைவ உபஜுஹ்வதி. பிரம்மாக்னௌ அப்படின்னா இந்த இடத்துல எது பிரம்மானா பரமாத்மா தான் அக்னி. யஜ்யம் அப்படின்னாக்கா அபரே சில பேர், யஜ்யம் அப்படின்னா ஜீவாத்மா. இந்த இடத்துல இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவிலேயே யாகம் பண்றான். அவ எப்படி திரவியத்தை நெருப்புல போடுறாளோ, இவன் ஜீவாத்மாவில அந்த ஜீவாத்மா, பரமாத்மா, ஞானாத்மா, விஜயானாத்மான்னு எத்தனையோ அந்த அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பரமாத்மா ஒண்ணுதான் சத்தியம், இவன் கூட இருக்கக்கூடிய அந்த ஜீவத்தையும் கட் பண்ணிட்டு அந்த ஆத்மாவை அந்த பரமாத்மாவோட சேர்க்கிறான் இல்லையா. பிரம்மாக்னௌ யஜ்யம் யஜ்யனைவ. யஜ்யனைவன இந்த இடத்துல தன்னுடைய புத்தியினாலேயே, தன்னுடைய மனசினாலேயே அந்த ஜீவபாவத்தை பரமாத்மா பாவத்தோட சேர்க்கிறான் அப்படின்றத. பிரம்மாக்னௌ யஜ்யேன யஜ்யம் உபஜுஹ்வதி, நன்றாக ஜுகு பண்ணுகிறான் அப்படின்னா அதுக்குதான் சொன்ன ஜுகுதி. அதான் ஜுஹ்வதி அப்படின்னா ஹோமம் பண்ணுகிறான். பரமாத்மாவுக்கிட்ட இந்த ஜீவாத்மாவை இந்த ஜீவாத்மாவானவன் ஹோமம் பண்ணிக்கிறான். இப்படி இதுக்கு பேரு இது வந்து பராவித்யா. இது வந்து இப்ப ஞான யஜ்யம்னு பேரு இந்த யஜ்யம். அதுக்கப்புறம் ஸ்ரோத்ராதீனிந்திரியாண்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயான் அன்யா இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செடி அப்படின்ற இந்த புலன்களை எல்லாம் அந்நிய சில பேர் என்ன பண்ண, சில யோகிகள்லாம் இந்த சென்ஸ் கண்ட்ரோலை வச்சுட்டு பகவானை சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அவெல்லாம் என்ன பண்ணுங்க, சம்யமம்னா அடக்கி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு அதை என்ன பண்ணா அந்த சென்ஸ் கண்ட்ரோல்ல அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ அந்த அக்னியில தன்னையே அவர்கள் சேர்க்கிறார்கள். இப்படி ஹோமம் பண்ணி வச்சு இப்படி ஹோமம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு குரூப்.
சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்தோத்ராதீனிய பண்ணா மாத்திரம் போகாது, அதுக்கு உண்டானதான 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு, 2 பண்ணு, சப்தசீர்ஷன்யா அப்படின்னு சொல்லிருக்கோம். 7 ஓட்டைகள் இருக்கு நம்ம உடம்புல, தலையில. அதுல 2 காது, 2 கண்ணு, மூக்கு, ஒரு வாய், இப்படி 7 விஷயத்துல பண்ணி பண்றதா நிறைய உபநிஷத்து சொல்றது, முண்டக உபநிஷத்து எல்லாம் சொல்றது. இப்படி நினைச்சிட்டு பண்ணக்கூடிய உபாசனைக்கு இந்த உபாசனைக்கு பேரு என்னன்னாக்க இந்திரிய சம்யம உபாயக்கியம்னு பேரு. இப்படி சில பேர் என்ன பண்ண, இந்த கண்ணு காது மூக்கு இல்ல, அது முக்கியம் இல்ல, சத்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் இதனால வரக்கூடிய விஷயங்கள்ல தான் கண்ட்ரோல் வச்சுக்கணும் நம்ம. அப்படி பண்ணக்கூடிய சப்தாதீன விஷயான் அந்நே இந்திரியாகிரி, அதை இந்திரியம் என்ற அக்னியில அதை சேர்க்கிறார்கள். அப்படின்னா யாகம் பண்ணுகிறார்கள்னா இந்த ஒரு எண்ணத்தோட அவர்கள் யாகம் பண்ணுகிறார்கள். இது ஒரு யஜ்யம், இது ஒரு சாதனை. இப்படி பண்றாங்க. இப்ப 4 பண்ணிட்டாரு. தேவ யஜ்யமாச்சு, ஞான யஜ்யமாச்சு, இந்திரிய சம்யம யஜ்யமாச்சு, விஷய போக யஜ்யம். இப்ப 4 ஆச்சு. இப்ப 5வது சொல்றாரு, சர்வேந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. சர்வாணி இந்திரிய கர்மாணி, இந்திரியங்கள் பண்ணக்கூடிய எல்லா கர்மாவும், பிராண கர்மாணிச்ச, பிராண கர்மானா வாக் பாணி பாத பாயு உபஸ்தம்ன்ற கர்ம இந்திரியங்கள், அப்புறம் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தன்னு கூட ஞான யஜ்யங்கள், இந்த இந்திரியங்கள்னால பண்ணக்கூடிய காரியங்கள், கர்மாவனால பண்ணக்கூடிய காரியங்கள், பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் பண்ணக்கூடிய இது எல்லாத்தையும் நம்ம எங்க பார்த்தோம்னாக்க பிராணமய கோஷத்துல பார்த்தோம். அதனால பிராணமய கோஷத்துல ஈடுபடக்கூடிய இந்த கர்மாக்கள் எல்லாம் அப்புறே சில பேரு ஆத்ம சம்யம யோகா, ஆத்ம சம்யகம் அப்படின்ற ஒரு அக்னியில, சம்யமம்னா கண்ட்ரோல், இந்த விஷயத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆத்ம சம்யம அக்னியில இது எல்லாத்தையும் ஹோமம் பண்ணிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போதி ஞான இதெல்லாம் எப்படி ஹோமம் பண்றது? ஞான தீபித்தே, அந்த அறிவுனால பண்ண வேண்டிய விவேக புத்தியினால பண்ணிக்கிறாங்க. இது ஒண்ணு பிசிக்கலா போய் போடுறாங்கன்னு நினைக்காது, அந்த விவேக புத்திய மனசனால இப்படி பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பேரு. ஆத்ம சம்யக யோகத்துல ரொம்ப விசேஷமானது என்னன்னாக்க, நம்ம நவவித பக்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, தாஸ்யம் சத்தியம் அப்படிலாம் சொல்றது. ஆத்ம நிவேதனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தன்னுடைய ஆத்மாவையே தான் சிரவணம் கீர்த்தனம் வரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்தியம் ஆத்ம நிவேதனம்னு சொல்ற அந்த ஆத்ம நிவேதனம் தன்னையே பண்ணதான். அந்த 9 நவவித பக்தியில 9வது பக்தியில தன்னைத்தானே அந்த பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுன்ற அர்த்தத்துல ஆத்ம சம்யம யஜ்யா அப்படின்னு சொன்னார். திரவ்ய யஜ்யாஸ்தபோ யஜ்யாஹ யோக யஜ்யாஸ்ததாபரே. சில பேர் திரவிய யஜ்யங்கள், திரவிய யஜ்யம்னா பண்ணக்கூடிய புரோடாசமோ நெய்யோ அதுல போடக்கூடிய திரவியங்களோ படவையோ எது திரவியமா போடுகிறார்களோ அதுல அதை எடுத்துக்கொண்டு அந்த திரவியத்துல அந்த அக்னியில அந்த திரவியத்தை போடுகிறார்கள். அது எந்த யஜ்யத்துல பிரம்மாவும் என்னக்கூடிய அந்த அக்னியில கொண்டு போய் இது எல்லாத்தையும் போட்டு திரவிய யஜ்யம். இது மாதிரி பண்ணக்கூடிய சாதனைக்கு பேரு திரவிய யஜ்யம்னு பேரு. அதே மாதிரி தபோ யஜ்யம். சில பேர் என்ன பண்றாங்க, அமாவாசை விரதங்கள் அப்படின்னா பட்டி இதுக்காக உடம்ப வருத்திட்டு பண்றது, 45 நாள் உபவாசம் இருக்கிறது, டெய்லி 2 வேளை குளிக்கிறது. இந்த ஐயப்பா கருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி 2 வேளை குளிப்பாங்க, ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க, ஒரு வேளை பலகாரம் தான், நடந்துதான் 45 மைல் போறது. இப்படி எல்லாம் தன்னைத்தானே வருத்தி கொண்டு பண்ணக்கூடிய ஒரு யாகங்கள்லாம் பார்த்துருக்கலாம். இதுக்கெல்லாம் இது மாதிரி யாகங்களுக்கு பேரு தபோ யஜ்யா அப்படின்னு பேரு. அப்புறம் யோக யஜ்யா, அஷ்டாங்க யோகம். யோகத்துக்கு 8 அங்கங்கள் இருக்கு. யமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள் இருக்கு யோகத்துல. அதுல யமம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அப்புறம் அபரிக்கிரகம் இப்படி எல்லாம் சொல்றது. இந்த பரமார்த்தா ரொம்ப அழகா சொல்றாரு. டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு. எதெல்லாம் டோன்ஸ்னா இந்த யமங்கள் தான் டோன்ஸ். அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அஹிம்சா அப்படின்னா என்னத்த ஹிம்சை பண்ணாத அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறது யோகமானது நமக்கு. அதே மாதிரி சத்தியம் அப்படின்னு சொன்னா என்னன்னா பொய் சொல்லாத அப்படின்னு டோன்ஸ் சத்தியம். அஸ்தேயம்
திருடக்கூடாது. என்னுடைய பொருளை யாராவது அபகரிச்சாருனாக்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும், நான் அதை இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்க கூடாது, அஸ்தேயம். அதே மாதிரி பிரம்மச்சரியம், எப்பொழுதும் பிரம்மச்சரியிலேயே ஆச்சரணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், வேற எங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அபரிக்கிரகம், அது வேணும் இது வேணும், எப்ப பார்த்தாலும் இந்த ஆப்ளிகேஷன் போறதுன்றது ஒரு ஹேபிட் ஆயிடும். அது ஒரு பேட் ஹேபிட் எல்லாருக்கும் வந்து எதுவா இருந்தாலும் ஒரு ஆப்ளிகேஷன் போறது. இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் அதை சொல்லி தரணும். அதுல உடனே நம்ம போனோம்னா கொஞ்சம் சுவிட்சப்போடானே நம்ம எழுந்து போட்டுக்கலாமா இல்லையா, அது போனது அப்படி சுவிட்சப்போடு இதை கொண்டு போய் இந்த டம்ளரை எடுத்துட்டு போய் ஆத்துல வச்சுட்டு வாங்கி இது மாதிரி அந்த ஆப்ளிகேஷன் போறதுன்றது வந்து ஒரு வளர்க்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நம்மளால முடியலன்னா தான் நம்ம கேட்கணுமே தவிர இன்னொருத்தர்கிட்ட ஆப்ளிகேஷன் நம்மளால நடந்து போக முடியணும், இவர் அப்படி ஸ்கூட்டர்ல போறாருன்றதுக்காக அவரோட எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணுங்கன்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகிரகங்கள்லாம் தவிர்க்கலாமே அப்படின்றதுக்காக அபரிக்கிரகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இது யமம், டோன்ஸ். அப்புறம் டோன்ஸ் சொல்லி கொடுத்தானா 5 கமாண்ட்மெண்ட் இது சொல்லி கொடுத்தாச்சு. 10 கமாண்ட்மெண்ட் வர அந்த இது ஒரு 5 கமாண்ட்மெண்ட் என்னன்னா நியமம். நியமம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க அது என்ன சௌச்சம், எப்பொழுதுமே நீட்டா இருக்கணும்ன்றது எல்லாரும் கத்துக்கணும். எப்போதும் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு சுத்தமான ஆடை போட்டுட்டு, ஏன்னா எல்லாருமே மேனேஜ்மெண்ட்ல கூட ஈவன் த டாக் கிளீன்ஸ் த பிளேஸ் இஸ் ஃபிட், அது வாழால ஒரு உதறிட்டு தான் உட்காரமா. அதனால கிளீனிங் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சௌச்சம் ரொம்ப முக்கியம். அப்புறம் சந்தோஷம், எப்பொழுதுமே பீசிக்கா இருக்கிறதுன்றது ஒரு ட்ரைட். அது எல்லாருக்கும் வராது. அது நிறைய பேர் வந்து கோபமா உருன்னு இருப்பாங்க. அது நம்ம டூஸ், அதெல்லாம் டோன்ஸ், இதெல்லாம் டூஸ். எப்பொழுதும் சௌச்சமா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அப்ப ஏதாவது ஒரு காரியத்தை உடல் வருத்தி ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். சமூக சிக்கி ஆக்டிவா ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா கூட விடுவோம். ஏதாவது இந்த புத்தகத்தை எடுத்துக்கணும், அதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும், ஏதாவது ஒரு பண்ணிட்டே இருக்கணும். தபஹா. அப்புறம் சுவாத்தியாயம், ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும், பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா புத்தி அங்க இங்க போயிடும். மேட்ச் பார்க்கறதுக்கு போயிடுச்சுன்னா 4 மணி நேரம் வேஸ்டா போயிடும். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சப்தகதி படிக்கணும், தேவாசி ஆச்சுன்னா பகவத்கீதை படிக்கணும். இத மாதிரி ஒரு பாராயணங்கள் டெய்லி வேதம் படிக்காம இருக்க கூட. பிரம்ம எங்கேயா அதுக்காக தான் கொடுத்தது இந்த சுவாத்தியாயத்துக்கு. இது அவசியம் பண்ண வேண்டியது சுவாத்தியாயம். அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம், இது 5வது. டெய்லி பகவான பிரார்த்தனை பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு. இப்படி இந்த டூஸ் அண்ட் டோஸ் தான் சொல்லக்கூடிய யோகங்கள். இந்த யோகத்துல சொல்லி இருக்கும்படி இருக்கணும். அதுக்கப்புறம் ஆசனங்கள், எப்படி உட்காரணும், பத்மாசனம், சசிகாசனம், இப்படி விஷயங்கள்லாம் அங்க சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்ன, சென்ஸ் கண்ட்ரோல் தான் அவனும் அந்த யோக சாஸ்திரத்துல சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தாரணம், எப்பொழுதும் அந்த ஏகாகிரத்தையோட இருக்கு. எந்த காரியம் பண்ணாலும் ஒரு லட்சம் போய் கேட்டானா புத்தி எல்லாம் அதுல இருக்கணும். நான் இங்கேயோ வச்சுட்டு அங்கேயோ வச்சுட்டு இருந்தான்னாக்கா அந்த ஏகாகிரத்தை இல்லாம இருக்க முடியாது. இதை டெவலப் பண்ணணும், ஏகாகிரத்தை. அதுக்கப்புறம் தியானம், அப்படின்னா கங்கா பிரவாகம் மாதிரி சொல்லி கொடுத்த விஷயத்தை நினைத்து கொண்டே இருக்கணும். இல்லைனாக்கா அது மறந்து போயிடும். அதனால அடிக்கடி நினைக்கணும். அந்த கிளாஸ் போயிட்டு வந்தா நம்ம ஒரு தடவை ரிவிஷன் படிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தியானத்துல வருது. அதுக்கப்புறம் சமாதி, அந்த பிரம்மத்தையே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய மெடிடேஷன். இப்படி அஷ்டாங்க யோகத்துல இருந்த இந்த அஷ்டாங்க யோகமும் பகவானுக்கு கிட்டக்க எடுத்துன்னு போறதுனால இதுவும் ஒரு சாதனை. இப்படி அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக நிறைய பேர் வந்து, ஏன்னா வேதங்கள்லயே உபனிஷத்துலயே நிறைய அஷ்டாங்க யோகங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால இதுவும் அந்த யோகத்தின் மூலமா அபியாசம் பண்ணி பகவானை அடைவதற்கு இதுவும் ஒரு வழின்னு சில பேர் என்ன பண்றாங்க, இந்த வழியில பண்ணி கொண்டிருக்கிறாங்க அஷ்டாங்க யோகத்தினால. யோக யஜ்ஞாஸ்ததா அபரே, ததா அம்மாதிரியே அபரே சில பேர் யோக யஜ்ஞங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சுவாத்தியாய யஜ்ஞான யஜ்ஞாஸ்த, சில பேர் என்ன சுவாத்தியாய யஜ்ஞம், அது என்ன பண்றாங்க சப்தத்தினால. எப்ப பார்த்தாலும் வேதத்தை சொல்லிட்டே இருக்கிறது, சும்மா இல்லாம எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருக்கிறது, அப்படியே வழக்கம் பட்டேன். அந்த காலத்துல ஸ்லோகம் சொல்லிட்டே தானே சமைப்பாங்க அம்மா எல்லாம். ஏன்னா ஒரு புளி போடும் போது, அது போடும் போது, உப்பு போடும் போதெல்லாம் கூட ஸ்லோகத்தை சொல்லிட்டே சுவாத்தியாயம் அது பண்ணிட்டே இருந்து அப்படியே வழக்க ஏதாவது ஒரு சப்தங்கள் கேட்டுட்டே இருக்கணும் அப்படி வழக்கத்துல. இப்படி சில பேர் அதன் மூலமா பகவானை அடைந்தவர்கள். அது ஒரு யஜ்யம், என்ன அடையறதுக்கான அது ஒரு வழி. சுவாத்தியாய ஞான யஜ்யம், அங்கதான் ஞான யஜ்யம் சொல்லிட்டாருன்னு இங்கதான் தகராறு வருது. ஞான யஜ்யம்னா இந்த இடத்துல என்னன்னா அபராவித்யா, இந்த தர்க்கம், சாங்கியம், யோகம், இப்படி அதர் சயின்சஸ் இப்படி எல்லாம் படிக்கிறதன் மூலமா இதுவும் ஒரு யஜ்யம் தான். இப்படி பண்ண சில பேர் வருகிறார்கள். இப்படி எதையா அப்படின்னாக்க சாதாரணமா எதையானா சன்னியாசிகள் அர்த்தம். இந்த இடத்துல இவ்வளவு யஜ்யங்களை சொல்லிட்டு அவர் எதையான எத்தனை சீலாகா எஸ்லீலாகா எதையா இப்படி எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார். பகவானை அடைவதற்கு இப்படி எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள்
சம்சித விரதாக அப்படின்னா தீக்ஷ்ணீகிருத விரதம். அந்த விரதத்தை தீக்ஷ்ணமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்ம் ரிசால்வோட பண்ணிக்கிறோம். ஃபார்ம் ரிசால்வ்ன்ற அர்த்தம் சம்சித விரதாக. ஃபார்ம் ரிசால்வோட பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ இதுல என்ன சொன்னாரு? ஆத்ம சம்யம யோகம் சொன்னாரு, அப்புறம் திரவிய யோகம் சொன்னாரு, தபோ யோகம் சொன்னார், யோக யோகம் சொன்னார், சுவாத்தியாய யோகம் சொன்னார், ஞான யோகம் சொல்லி இப்படி 10 ஆச்சு. இப்போ அடுத்தது 11வது யோகம். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே அபானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ. அபானே ஜுஹ்வதி பிராணம், இந்த பிராணனை அபானத்தில் ஹோமம் பண்ணுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அபானத்துல இந்த பிராணத்தை பண்ண அந்த காற்றை எடுத்துட்டு போய் உள்ள சுவாசத்தை அப்படி வைக்கின்றிருக்கா இல்லையா, இது பூரகம் அப்படின்னு. இதை அந்த வாயுவை எடுத்துட்டு போய் மூக்கு வழியா உள்ள போய் பூரணம் பண்றான். இது ஒரு யோகம். பிராணம் அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே அபானம் ததா பரே. இப்படி உள்ள இருக்கக்கூடிய காத்தாக்க ரொம்ப நேரம் இருக்காது, அதை வெளியில கொண்டு வரணும். இதுதானே பண்றாங்க. அதால ஏன்னா இந்த பிராணனை அடக்கணும்னாக்க என்ன, அன்னமய கோஷத்துக்கும் மனோமய கோஷத்துக்கும் நடுவுல இந்த பிராணமய கோஷம் இருக்கு. இந்த பிராணமய கோஷத்தினுடைய ஆச்சரியம் என்னன்னா, இந்த பிராணாயாமத்தை யாரு பண்றானோ அதனால 2 விதமான பெனிஃபிட்டும் அவனுக்கு வருது. முன்னாடி இருக்கக்கூடிய அன்னமய கோஷமும் பிசிக்கலாவும் இவனுக்கு உடம்பு நல்லா இருக்கு. மூக்கு சரியில்லை, தும்மின் இருக்கான், எப்ப பார்த்தாலும் வயிற்று வலி இருந்தானாக்க பிராணாயாமம் பண்ணா அது போறது. பிசிக்கலி ஆல்சோ மென்டலி ஆல்சோ போறது இந்த பிராணாயாமத்தினால. எப்படின்னா அதுக்காக தான் நமக்கு காயத்ரி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி 10 பிராணாயாமம் பண்ணுட்டான். 10 பிராணாயாமம் பண்ணாம நீங்க காயத்ரி பண்றதுக்கும் 10 பிராணாயாமம் பண்ணிட்டு பண்ற காயத்ரி ஜபத்துக்கும் வித்தியாசத்தை நம்மளே பார்க்கலாம். இப்ப ஏன்னா இந்த பிராணாயாமமானது இந்த மனசை அடக்கும். கொஞ்ச நேரம் நம்ம டெய்லி 108 சரியா பண்றோமோ இல்லையே 70 பண்றோம் 40 பண்றோம்னு இருந்ததுன்னா நீங்க பிராணாயாமத்தை நல்லா பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் எண்ணிக்கை இருக்கும். ஏன்னா மனசானது நிற்கும். அதனால இது அன்னமய கோஷத்தையும் சரிப்படுத்துறது, மனோமய கோஷத்தையும் சரிப்படுத்த, அதுக்கு நடுவுல தான் இந்த பிராணம். அதனால பிராணாயாமம் 2த்துக்கும் காரணமா இருக்கு. இந்த பூரகம் ஆனது அபானே ஜுஹ்வதி பிராணம்னா பூரகம், பிராணே அபானம் ஜுஹ்வதினாக்க ரேச்சகம், பிராணாபானகதி ருத்வா. இது 2த்தையும் ஒரு நிமிஷம் நிறுத்துறோம் இல்லையா நடுவுல. அது சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி உள்ள இழுக்கிறோம், இழுத்துட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி நிறுத்துறோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பிராணனுடைய அபான மூவ்மெண்ட்டை நிறுத்துறோம். அதாவது இது எப்படி சொல்லி இருக்குன்னா, நமக்கு பிரம்மா என்ன பண்ணிட்டாரா, கணக்கு பண்ணிட்டாரு, இவ்வளோ மூச்சு காத்து ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வயசையும் நிர்ணயம் பண்ணிவிட்டாரு. நம்ம என்ன பண்றோம்னாக்க இந்த பிராணாயாமம் பண்றதுனால என்ன பண்ண, நமக்கு கொடுத்த இதை எலாங்கேட் பண்ணிக்கிறோம். நம்ம இவ்வளவு மூச்சு காத்து இருக்கு இல்லையா, ஆனா அதை நிறுத்தி பண்றதுனால என்ன ஆச்சு, என்னுடைய ஹெல்த்தியாவும் என்னுடைய ஆயுஷையும் நான் நீட்டிக்கிறேன் இதனால. இப்படி ருத்வா இந்த பிராணாபான கத்தியை நிறுத்தி, ருத்வான நிரோதனம்னாக்க தடுத்து, ருத்வா பிராணாயாம பராயணா, பிராணனை ஆயாமம் பண்ணுவதிலேயே குறியாக இருப்பவர்கள் பிராணாயாம பராயணாக. இப்படிப்பட்டவர்கள் அந்த பிராணாயாமத்தின் மூலமாக என்னை அடைகிறார். இப்படி ஒரு சாதகர்கள் பண்ணுகிறார்கள் அப்படின்னு. அபரே நியதாஹாராஹ பிராணான் பிராணேஷு யுஹ்வதி சர்வேப்யேதே யஜ்ஞவிதஹ யஜ்ஞக்ஷபித கல்மஷாஹ. அபரே சில பேர், அந்யே அப்படின்னா அபரே அப்படின்னா வேறு சில பேர் என்ன பண்றாங்க, நியத ஆகாராக ஆகார நியமம் வச்சுட்டு இருக்காங்க. வெளியில சாப்பிடறது இல்ல, இதுதான் சாப்பிடுவேன், இதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவேன், இப்படி சமைச்சாதான் சாப்பிடுவேன், இது ஒரு யஜ்யம். இதெல்லாம் பகவான் அடையறதுக்கான ஒரு வழி. நியதமான இந்த ஆகாரங்களை வச்சுட்டு அந்த பிராணனை அவர்கள் பிராணேஷி யுகதி, தன்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜடராக்கில இருக்கக்கூடிய அந்த பிராணனை வெளியில இருக்கக்கூடிய ஆகாரத்தின் மூலமாக அவர்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார்கள். பிராணான் பிராணேஷி யுகதி, இந்த பிராண அபான உதாரணம். அதுக்காக தானே நம்ம சாப்பிடுற சாப்பாடுலாம் அதை நியதமாக அதுல கொண்டு போய் ஹோமம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், அதை நன்றாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க இதன் மூலமாக. சர்வே அப்படி ஏகே, இப்படி சொன்ன இந்த 12 விதமான ஆட்களும் யார் யாரு, தேவ யஜ்யம், ஞான யஜ்யம், தம யஜ்யம், விஷயபோக யஜ்யம், ஆத்ம சம்யம யஜ்யம், திரவிய யஜ்யம், தபோ யஜ்யம், யோக யஜ்யம், சுவாத்தியாய யஜ்யம், ஞான யஜ்யம், பிராணாயாமம், ஆகார நியம யஜ்யம். இப்படி இவர்கள் எல்லாருமே யஜ்ய விதா, யஜ்யத்தை தெரிஞ்சுதான் பண்றாங்க. என்ன அடையறதுக்காக பண்ணக்கூடிய சாதனங்கள் தான் இது. யஜ்ய சபித கல்வம். இதனால என்ன ஆகுது, இந்த யஜ்யத்தினால அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, என்னையே நினைச்சு பண்றதுனால இவளுடைய கல்மஷாக, இவருடைய பாபம் எல்லாம்
சதிதமா போயிடுறது. ஆகையினால இவாளுக்கெல்லாம் அந்த கரண சுத்தியானது தானா இந்த யஜ்யங்கள்னால வர்றதுனால இவாளுக்கெல்லாம் அந்த ஞானம் பெற முடியும் அப்படின்றதுக்கு 12 விதமான ஞானத்தை இப்படி எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யஜ்ய சிஷ்டா பூஜா யாந்தி பிரம்ம சதானம். இந்த யஜ்யத்துல இருக்கக்கூடிய யஜ்ய சிஸ்டம் அப்படின்னா யாகத்துல எல்லாம் ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா அந்த திரவியமானது இருக்கு இல்லையா, அந்த திரவியத்தினுடைய விஷம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இடான்னு பேரு. அந்த இடாவை பட்சணம் பண்றதுதான் ரொம்ப விஷயம். இப்படி சாப்பிட்டதுனால இவருக்கு என்ன பண்றது, அந்த யஜ்யம் பண்ணனுடைய பலனானது அந்த யஜ்ய சிஸ்டத்தினால கிடைக்கிறது. அப்படி இந்த யஜ்யத்தை பிரம்மமாக இவர்கள் பண்ணதுனால அந்த சிஸ்டத்தை இவர்கள் அறிந்து பிரம்ம சனாதனமான பிரம்மத்தினுடைய ஸ்தானத்தையே அடைய போறாங்க அப்படின்றதுக்கு 12 யாகத்தை சொல்லி இப்படி பண்ணக்கூடிய யஜ்யங்கள்னால பிரம்மத்தை அடைவார்கள் இதை சொல்ற.